ஒரு அட்வென்ச்சராக ஃபீல் ஆகுது. காய்ஸ் நான் விழுந்துட்டேன். எங்கன்னே தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் எதுவும் தெரில. ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனோம் காய்ஸ். இப்போ நம்ம குன்னூரில் இருந்து திரும்ப எல்லநல்லி போகிற ரூட்டில் இருக்கோம். நம்ம போயிட்டே பேசலாம். நம்ம நுங்கும் பதனியும் குடித்தோம். நுங்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் பதனியும் சூப்பராக இருந்துச்சு வெயிலுக்கு. அப்படியே வர வழியில் ஒரு சாக்லேட் ஷாப்பில் வீடியோ எடுத்தோம். ஸோ அந்த ஷாப்பில் நிறைய விஷயம் நாங்கள் காமிச்சிருக்கோம், அதனால் அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப பசி, கடையே எதுவும் வரல. அதுக்கப்புறமா ஒரு கடை மாட்டுச்சு ரொம்ப தூரம் கழிச்சு. ஸோ அந்த கடையில் போயிட்டு நாங்கள் நூடுல்ஸ் அது இது நல்லா வெயிட்டாக சாப்பிட்டாச்சு. காய்ஸ் இந்த இடத்துலேருந்து காய்ஸ் நான் விழுந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வியூலலாம் நான் ஓட்டினதே கிடையாது வண்டி. மேபி பஸ்ஸில் போயிருப்பேன். பட் எவ்வளோ பெரிய பெரிய மரம் தெரியுமா? நீங்கள் பாருங்கள், கார் எத்தனோண்டு இருக்குது, மரம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் காய்ஸ் இந்த இடத்துல. ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி வண்டி ஓட்டினேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் எனக்கு ஏதோ யூரோப் மாதிரி இருந்துச்சு. அந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லுக்கே வேறு மாதிரி இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இருக்கும் கண்டிப்பாக, பட் அதான் நான் பார்த்ததில்ல, எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ இங்கே நான் இது பார்த்தது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஃபுல்லாக காடு தான். இதில் இங்கே இருட்டினா தான் எப்படி இருக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில. இருட்டுறதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரில. ஏன்னா ஏற்கனவே நேற்றெல்லாம் ஓட்டி செம்ம டயர்டு. இதில் ஐடியாவே இல்லை. இந்த ரூம்ஸ்லாம் இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் நாங்கள். வாவ், காடு தாங்க ரெண்டு சைடு, அப்படியே காடு தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த யூக்கலிப்டஸோட மரம், அதுக்கப்புறமா தைல மரம்னு சொல்லுவாங்கள்ல, அப்புறம் பைன் ட்ரீ, அதுக்கப்புறமா செம்மரமும் இருந்தது ஒரு சில இடத்துல. ஆனால் செம்ம பியூட்டிஃபுல்லுங்க இடமே. ரைட்லலாம் அழகு காய்ஸ், அப்படி இருக்குது. சன்செட்டு செம்ம அழகாக இருக்குது. கோல்டன் கலரில் இருக்குது பாருங்களேன் க்ளவுட்ஸ் எல்லாம். ரோடெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டேர்னிங்காக வந்துக்கிட்டே இருக்கா. அப்படியே ரசித்து ஓட்ட வேண்டியதான். இல்லை சன்செட் வர ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்களேன், ஹைட்டாக ராட்சச மரம் மாதிரி அடர்த்தியாக இருக்குது பைன் ட்ரீஸு ஆப்போசிட்டில். சரியான பியூட்டிஃபுல்லுங்க. இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சிலாம் நாங்கள் வண்டி எடுக்கல. நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிருந்தா இதை கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது. செம்ம ஒரு அட்வென்ச்சராக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு இருந்தது. இப்போ எங்கன்னே தெரியாமல் எங்கேயோ போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்கு போகிறோம், ஏன் போகிறோம் எதுவும் தெரில. அங்கே போயிட்டுருக்கோம். மசனகுடி நல்லா இருக்கும்னு நாங்கள் அதனால் சரி சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் பார்க்கலான்னு. கைஸ், சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூல் வேன்லலாம் போவோம்ல, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஏற்றம் இறக்கம்லாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே ஏறி நார்மலான ரோட்டில் அப்படியே ஏறுறது இறங்குறதுலாம் இருந்தாலே நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருக்கும். அது மாதிரிலாம் ஏறி இறங்கினா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சின்ன வயசில் நிறைய ட்ரிப்பெல்லாம் போனதில்லை. நிறைய ஒரு ஈஸியாக போகிற பீச்சே நம்மளை கூட்டெல்லாம் போக மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பயங்கரமாக இறக்கும் ஏற்றம் குழியெலாம் ஓவராக வருது, டேர்னிங்லாம். அது செம்ம ஜாலியாக இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓட்ட செம்மையாக செட் ஆகிடுச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. அதுவும் மரம் செடி கொடி கூட நமக்கு சின்ன வயசுலாம் லைட்டாக எங்கேயாச்சும் வந்தாலே ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃபுல்லாக சீனரிலாம் அப்படியே அள்ளுது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சீனரிலாம் நான் பார்த்துட்ருக்கேன். நீங்களே பார்த்தா தெரியும், சன்செட் ஆகுறது அப்படியே கோல்டன் கலரில் பேரடைஸ் மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது ரோடு. இந்த லேக்கு செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே அந்த பிங்க் கலர் அப்படியே அந்த லேக்கில் விழுது. நேரில் பார்க்கும்போது மாசாக இருந்துச்சு. நம்ம அந்தளவுக்கு ஒயிட் வியூ வைக்க முடியல மொபைலில். ஒயிட் லென்ஸ் இருக்குது, பட் நேரில் ரொம்ப பியூட்டிஃபுல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இப்போ நைட் ஸ்டார்ட் ஆன வீடியோ. ஸோ நாங்கள் ரூம் போகிறதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. 2-3 ஹோட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறமா அங்கே காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் கூடலூரே போய் ரூம் எடுத்துட்டோம். ஸோ நைட் அவ்வளோ அழகாக இல்லைன்னு சொல்லிட்டு பகலில் எடுக்கலாம் இந்த இடத்துலன்னு நாங்கள் வீடியோ கவர் பண்ணலை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரோடுமே ஒரு சில இடத்துல குழி பயங்கரமாக உடச்சிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபாஸ்ட்டாக போகணும்ல, நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முன்னாடி இருக்கிற கார் வெளிச்சத்தில் லக்கில் தான் போகணும். இருட்டாக இருக்கிற நேரத்தில், ஏன்னா நம்ம நார்மல் வண்டி லைட்டு கொஞ்சம் தூரத்துக்கு தான் அடிக்குதுங்க, ஒரு குட்டி தூரத்துக்கு தான் அடிக்குது. நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் நைட்டில் அந்த லைட் வச்சுட்டு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல் டார்க்கு, காடு 2 சைடு. வண்டி ஏதாவது ஆகி நின்றுச்சுன்னா கூட யாரும் வரமாட்டாங்க. பெட்ரோல் காலி என்ன ஆனாலும் யாரும் வரமாட்டாங்க. பட் நாங்கள் தேங்க் காட் பஞ்சர் ஆகாத மாதிரி நாங்கள் பஞ்சர் லிக்விட் போட்டு வச்சுருந்தோம். கண்டிப்பாக முள்ளுகள்லாம் இருந்திருக்கும். ஒரு சில இடத்துல ரோடெல்லாம் நல்லா உடச்சி போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்துச்சு. ரோடு நல்லா இருக்குது, பட் ஒரு சில இடத்துல உடச்சி போட்டிருக்காங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் திடீர்னு குண்டும் குழியில் விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து போனோம். முன்னாடி ஒரு கார் இல்லை ஏதாவது ஒரு வண்டி கிடச்சிருந்தா அது பின்னாடியே போனோம். பட் அவங்களும் ஒரு டைமுக்கு மேலே ஒன்று ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க, இல்லை சில பேர் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டங்க அன்றைக்கி நைட்டு ஓட்டுனது.
ரொம்ப ரிஸ்க்காக ஓட்டி எப்படியோ நம்ம ஒரு நல்ல ரூம் நமக்கு கிடச்சிது. ஸோ நம்ம 1000 ருபீஸ்க்கு ஒரு நல்ல ரூம் நம்ம வந்து 1200 ஒரு 1200க்கு நம்ம ஒரு நல்ல ரூம் நமக்கு கிடச்சிது கூடலூர்லேயே. ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஒரு வழியாக. ரூம்குள்ளே வந்தோடனே செம வைப்பு. நைட்டில் நாங்களே த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக இருட்டில் ஓட்டிகிட்டு வந்தோம். கைஸ் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்களுக்கான நைட் ஃபுட்டு வாங்கிட்டோம். அப்போ இந்த மேப்பு நாங்கள் பார்த்தோம். மேப்பு பார்த்தீங்களா, இது பாருங்கள், இதுதான் முதுமலை டைகர் ரிசர்வ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா இதோ கூடலூரில் இருக்கோம். இந்த இடத்துல இருக்கோம், முனீஸ்வர் டெம்பிள். இந்த கூடலூர் இங்கே இருக்கோம். நாங்கள் எப்படி வந்தோம்னா இப்படியே போய் எங்கே இருக்காங்க கோத்தகிரி, கோத்தகிரி நடுவட்டி அதான் கோத்தகிரியில் தான் நாங்கள் நேற்று இருக்கோம். ஸோ கோத்தகிரியிலேருந்து சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். குன்னூர் இன்றைக்கி காலையில் நம்ம சத்குரு ஸ்ரீபம் ஆசிரம்லேருந்து ரிட்டன் போகலாம் சொல்லி குன்னூர் தாண்டி போயிட்டோம். கீழே இறங்கலாம், கோயம்புத்தூர் போகலான்னு. கடைசியில் குன்னூர்லேருந்து திரும்ப வந்து மேலே இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் கூடலூர். இங்கேருந்து நாங்கள் மசனகுடி போக போகிறோம். மசனகுடி இந்த மேப்பில் இல்லை. ஆமாம், ஊட்டியெல்லாம் தாண்டி. ஸோ ஓகே 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 காய்ஸ், அதான் இப்போ இந்த சைடே தான் எங்கேயோ வரும். ஸோ இந்த வீடியோ நம்ம ஊட்டிலேருந்து கூடலூர் வந்த வரைக்கும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நைட்டும் நம்ம ஷூட் பண்ணாதனால ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. பட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.